தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே ஏமாறாத. அதுக்கப்புறம் இந்த வீடு மட்டும் இல்ல, இறந்து போன உன்னோட அப்பாவையும் விற்க வேண்டிய நிலைமை வரும், புரிஞ்சுக்க. வீட்டுல பொண்டாட்டி இருக்கா, இங்க வேற ஒரு பொண்ணோட நீ கொஞ்சம் கூத்தடிச்சிட்டு இருக்கியா? கன்யாவோட மாமா சுஜித் இருக்கான்ல, அவனோட ஆள் தான் இவன். ஆமா அமர்நாத், இது மூலமா உனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அமர்நாத் நம்ம வீட்டுக்கு வர போறாருமா. That's a great news. செக்க வாங்கிக்கோ. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். மகளே, இனி ஆதவ பகவான் தான் உனக்கு எல்லாமுமானவர். ஆதவ தேவனின் முகத்தை பார்க்கின்ற சக்தி எனக்கு கிடைக்கும் வரை நான் ஆதவ லோகத்திற்கு திரும்பி செல்ல மாட்டேன். இந்த உலகின் ஒவ்வொரு உயிரினங்களுமே எனக்கு பகைதான். இந்த பாலகன் ஏதாவது செய்து விட்டால் நான் இந்த முழு சிருஷ்டியையுமே அழித்து விட போகிறேன். வாருங்கள் குழந்தைகளே. ஆதவ தேவனை கண்டதுமே இந்த குதிரை ஓடிவிட்டதே. நிச்சயம் இதற்கு பின்னால் ஏதோ விஷயம் இருக்கிறது. இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். இந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் நடுத்தருவில் நிறுத்திடுவா. நம்ம மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இனிமே வந்து யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட தைரியமா சொல்லுங்க, என் பொண்ணு எனக்கு எதிராக வாதாடினாலும் நியாயத்துக்காக தான் வாதாடுறாங்க. கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. நீ உங்க டாட் கிட்ட நம்ம லவ் பத்தி பேசுறேன்னு சொன்னல. இப்ப எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, பாதியோட இந்த செருப்பு நம்மளோட ரூம்குள்ள எப்படி வந்துச்சுங்கிறதா. இனிமே என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேருக்கும் நடுவுல காத்த கூட நுழைய விட மாட்டேன். அப்படி அவனுக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆதி மனசுல என்ன நினைச்சானோ அது இப்ப நடந்துருச்சு. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. நீ அவனை மன்னிக்கிற வரைக்கும் அவனுக்கு பிராயச்சித்தம் கிடைக்காது. குற்ற உணர்ச்சி அவனை கொண்டுகிட்டே இருக்கும். அவனுக்கு இங்க வர டைம் இல்லைன்னா நானே இந்தியாவுக்கு வரேன். அவரே வரணும்னு நினைச்சா கூட அவரை வரவிட மாட்டாங்க. 500 கோடி ரூபாய் கம்பெனியை அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க. பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.